அடுத்தபடியாக தாய் தமிழர் கட்சியுடைய தலைவர் பீமா பாண்டியன் அவர்களை நான் பேச அழைக்கின்றேன். காவேரி நீரை தரம் மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் வழியாகத்தான் மற்ற இயக்கங்கள்லாம் இது தொடர்ச்சியாக அந்த காவிரி நீர் பிரச்சனைக்காக முன்னின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆக காவிரி நீர் சிக்கலுக்காக தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறத ஒழிய இதுவரை எந்த திராவிட கட்சிகளோ அல்ல திராவிட கட்சிகளை சார்ந்த ஒட்டுண்ணி கட்சிகளோ இதுவரை அது போராடவே இல்லை. ஏன் அந்த காவிரி சிக்கலுக்கு இவர்கள் போராட தயங்குகிறார்கள்? அரசியல் போக்கை கடைபிடிப்பதனால் அவர்கள் இந்த காவிரி சிக்கலுக்கு போராட மறுத்து வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் போராட விட்டாலும் கூட நாம் தமிழ் தேசிய இயக்கங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கத்தான் செய்வோம். கர்நாடக அரசு காவிரி நீரை தரம் மறுப்பதற்கு காரணம் என்ன? உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி கூட அது தரம் மறுக்கிறது. நான் இருமுறை அந்த பகுதிக்கு நான் சென்றிருக்கிறேன். அந்த குடகுமலை பகுதியில் உள்ள மக்கள்லாம் அது தனித்த பகுதியாகத்தான் இருக்குது. அங்கே உள்ள வாழ்கின்ற மக்கள்லாம் ஒரு தனித்த கலாச்சாரம் பண்பாடத்தோடு தான் இருக்கிறார்கள். அவங்க கர்நாடகத்தோடையோ இல்லை அந்த கர்நாடக மொழியை கூட அவங்க பேசுனது கிடையாது. நான் இருமுறை இங்கே சென்று பார்த்திருக்கிறேன். அவர்களெல்லாம் நம் தமிழர்களைத்தான் நேசிக்கிறார்கள் ஒழிய கன்னடர்களாக அவர்கள் ஒருபோதும் நேசிக்கிறது கிடையாது. குடகுமலையில் இருந்து தலைக்காவிரியிலிருந்து வரும் நீரை கிட்டத்தட்ட திருட்டுத்தனமாக கிட்டத்தட்ட 27 அணைகளில் அது நிரப்பி வைத்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை ஆய்வு செய்யும் போது எங்களுக்கு அது நீர் பற்றாக்குறை இருக்கிறது, நாங்கள் தர முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆக நாட்டில் எத்தனையோ திருடு நடந்தாலும் திராவிட கர்நாடக அரசு தண்ணீரை திருடும் போக்கோடு தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆக கர்நாடக அரசு ஒருபோதும் நம்மளுக்கு இன்று நேற்றும் இல்லை. காவேரி நேர் தான் சிக்கல் என்று பார்க்காதீர்கள், முல்லை பெரியாறு அணையும் நம்மளுக்கு சிக்கல் தான். ஆக இரு நதிகளும் நம்மளுக்கு சிக்கல் போக்கத்தான் கடைப்பிடிக்கிறது. கிட்டத்தட்ட நம்மளும் 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த நீருக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு தீர்வே இல்லாமத்தான் இருக்கிறது. இதுக்கு தீர்வு இல்லாததுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான், அதை சார்ந்த ஒட்டுண்ணி கட்சிகள் தான், தேசிய மைய அரசுகள் தான். தமிழர்களுக்கு என்றால் ஒரு விரோத போக்கத்தான் அதை கடைபிடித்து வருகிறார்கள். ஆக அந்த சிக்கலை போக்க என்றால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாள் தமிழர்கள் ஆள வேண்டும். ஒரு தாய் அவருடைய மகனுடைய வழி தாய்க்குத்தான் தெரியும். அதுபோன்று தமிழருடைய வழி ஒரு தமிழருக்குத்தான் தெரியும். ஆக திராவிட அரசை அப்புறப்படுத்தி தமிழ் தேசிய அரசுகள் தமிழர்கள் இங்கே இந்த மண்ணில் ஆள வேண்டும். அதுதான் இது. இப்போ அவங்க அது கொடுக்க மறுக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அடுத்த விட்டு நெய்வேலியுடைய மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும், கூடங்குள மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும். ஆக இது போன்ற நம்மளும் போராட்டங்களை நம்ம அரசு அதை முன்னெடுத்து செய்தால்தான் அவர் ஒரு வழிக்கே வருவாங்க. அவர்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்கள் தடை தங்கில்லாமல் கொடுத்து கொண்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஒருபோதும் நம்மளுக்கு அதை தடை மறுத்து விடுவார்கள். இவங்க போராட மாட்டார்கள். ஒரு நாள் தமிழக அரசு காவிரி நீர் நதிநீர் பிரச்சனை மையம் வச்சு ஒரே நாள் பந்துதான் தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருவான். அதை சுத்தமாகவே மறுத்து வருகிறார்கள். ஏதோ மேம்போக்காக ஒரு கடிதங்களை மைய அரசுக்கு அது எழுதி அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். மைய அரசு ஒருபோதும் தமிழர்களுக்கு அது நலனை தேடி தராது. ஆக காவிரி நீர் தர வேண்டும் என்றால் இங்கே உள்ள அடிப்படையை தடை செய்ய வேண்டும், பொருளாதார தடை விதிக்க வேண்டும். கூடங்குள அணு நிலையத்திலிருந்து போகக்கூடிய அந்த மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும். இந்த இரு மின்சாரத்தை தடை செய்தால் போதும் பெங்களூர் சிட்டியே ஆஃப் ஆயிரும். ஏன்னா முழுக்க நாங்கள் அங்கே ரொம்ப நாள் நாங்கள் இருந்திருக்கேன் பெங்களூரில். அப்போல்லாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாலே முதல்ல சொல்கிறது தமிழ்நாட்டிலேருந்து என்னப்பா கரண்டோட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முழுமையாக நம்முடைய பங்குகளை அனுபவித்து கொண்டிருக்கிறான், அது தடை செய்ய வேண்டும். நம்முடைய முக்கிய கோரிக்கையாக கூடங்குள அணுமின் நிலையம், நெய்வேலி மின் நிலையம், அதாவது குடகுமலை என்பதை தனி மாநிலமாக அது தனி தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் உங்களை நம்ம தலையாக்கமே போராட வேண்டும். ஏன்னா அந்த மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. அந்த மக்கள் அந்த மாநிலத்தோடு சேர்ந்து பயணிக்க விரும்பவில்லை. குடகுமலை பகுதியில் உள்ள அந்த மக்கள் எல்லாம் தமிழ் மக்களோடு இணைந்து பயணிக்கத்தான் விரும்புகிறார்கள். அந்த 3 கோரிக்கைகளை வைத்து நம் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இதில் முக்கியமாக திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் ஆளுமுறை தமிழர்கள் ஒருபோதும் இந்த நீரை அனுபவிக்க முடியாது, அதுக்கான சாத்தியமில்லை என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.